நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. லோக அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணு கட்டிய தூரம் பொதுமக்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். நான் கூட காலையில் அவர் கையில் கேட்டேன், என்ன நலத்திட்ட உதவிகள்னு கேட்டேன். நானும் நினச்சேன் ஏதாவது சுமாரானதா ஏதாவது இருக்கும். ஏன்னா 3500 பேர்னும் போது எண்ணிக்கையில் பெரிய அளவிலான கூட்டமாக இருக்கிறது என்கின்ற வகையில் என்ன மாதிரியான நலத்திட்டம்னு சொன்னேன். குக்கர்னா விலை கூடுதலாக இருக்குமேன்னு சொன்னேன். அப்போ அவர் உடனடியாக சொன்னது, எங்கள் ஊர் மக்களுக்கு என்ன கொடுத்தாலும் தகும், எங்கள் மக்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கரிசனத்தோடு சொன்னார். பொதுவாக மக்களை நேசிக்கணும். ஒரு மக்கள் பிரதிநிதி, அது மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாம் அவங்கள நேசித்தா மட்டும்தான் மக்கள் நம்மோட தோழமையாக இருப்பாங்க, அவங்க நம்மளை நேசிப்பாங்க. அந்த அளவில் நண்பர் லோகு அவர்கள் ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து அவர் இந்த வட்டத்தின் மேல் வைத்திருக்கிற பாசம், பற்று ஒரு மிகப்பெரிய அளவில் அனைவருமே தங்களுடைய குடும்பத்தினரை போல பாவிக்கிற ஒரு அற்புதமான செயல்வீரர் தான் நண்பர் லோகு அவர்கள். லோகு அவர்களால் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதை மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியாக கருதுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாக்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் சென்னை தெற்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிற நிகழ்ச்சிகளாக மிக சிறப்பாக இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த பிறந்த நாள் விழா சென்னை தெற்கில்தான் 1987ஆம் ஆண்டு இளைஞர் எழுச்சி நாள் எனும் தலைப்போடு தொடங்கி இன்றளவும் மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டி வருகிறார், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு உழைத்து வருகிறார், தமிழ்நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு பாடுபட்டு வருகிறார் என்பதை இன்றைக்கு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதிலும் இருக்கிற எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களுமே இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலும் திராவிட மாடல் நாயகன் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வியந்து பாராட்டாதவர்களே இல்லை என்கின்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. யாரெல்லாம் அந்த நிதிநிலை அறிக்கையை முழுமையாக பார்த்திருக்கிறீர்களோ தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நிதிநிலை அறிக்கை என்பது இதுவரை தமிழக வரலாற்றில் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு நலத்திட்ட உதவி செய்தி இருக்கும். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை 10க்கு 10 மிகப்பெரிய அளவிலான சிறப்புக்குரிய அறிவிப்புகள், தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அறிவிப்புகள் இன்றைக்கு இருந்ததை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆயிரக்கணக்கான மகளிர் வந்து காத்திருக்கிறீர்கள். கண்ணு கட்டிய தூரம் மகளிர் கூட்டம் இந்த பகுதியில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விடியல் பயணம் என்கின்ற பேருந்து இலவச திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு அது பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 645 கோடி பயணங்கள் இதுவரை இலவசமாக நடைபெற்று உலக வரலாற்றில் இத்தனை கோடி பயணங்கள் இன்றைக்கு இலவசமாக வழங்கப்பட்டது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்கின்ற வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அது சிறப்புற்று இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 50 லட்சம் பயணங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இலவசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் இந்த திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்னால் எவ்வளவு சதவிகிதம் பேர் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்றால் 40% பேர் மட்டுமே மகளிரை பொறுத்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கியதற்கு பிறகு 65% மகளிர் இன்றைக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் இந்த போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிற மகளிருக்கு சராசரியாக அவர்களுக்கான மாதாந்திர சேமிப்பு தொகை 888 ரூபாய் ஒவ்வொரு மாதத்திற்கும் சேமிப்பு என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பில் இந்த ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாயை போக்குவரத்துக்கு இன்றைக்கு மானியமாக தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு 3600 கோடி ரூபாய் செலவிலான அந்த திட்டம் தமிழ்நாட்டு மக்களின் மிகப்பெரிய, குறிப்பாக மகளிரின்
வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,15,00,000 பேர் இதுவரை பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் பயன்பெறவிருப்பவர்கள் தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்கின்ற வகையிலான அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏராளமான மகளிர் இருக்கிற காரணத்தினால் மகளிருக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் பட்டியல் போட்டாலே 1 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் பெயரால் புதுமை பெண் என்கின்ற வகையில் இன்றைக்கு மகளிருக்கு கல்வி உதவி வழங்குகிற ஒரு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிறார்களோ அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற ஒரு திட்டத்தை மாணவிகளுக்கு புதுமை பெண் என்கின்ற பெயரிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற பெயரிலும் தந்து இன்றைக்கு மாதந்தோறும் 8 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு மாணவிகள் உயர்கல்வியில் சேர்வதற்கு உயர்கல்வியில் 19% பேர் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்கள். 19% என்றால் 40,276 மாணவிகள் இந்த ஆண்டு கூடுதலாக உயர்கல்வியில் சேர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை நடைபெற்றிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ் புதல்வன் புதுமை பெண் நான் முதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்களின் வாயிலாக இளைய சமுதாயத்தினர் மிகப்பெரிய அளவிலான இன்றைக்கு ஒரு பொருளாதார ரீதியிலான ஏற்றத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழ் மொழியின் சிறப்பை, தமிழின் மாண்பை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய பல்வேறு திட்டங்களை அறிவித்து உலகில் இருக்கிற 193 நாடுகளும் இந்த 193 நாடுகள் இன்றைக்கு அவர்களுடைய அலுவல் மொழிகள் என்று சொல்லப்படுகிற அனைத்து மொழிகளிலும் திருக்குறளை இன்றைக்கு மொழிபெயர்த்து உலக அளவில் தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஒரு மகத்தான முதல்வர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள். இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு எதிர்ப்பு குரலை, நியாயமான எதிர்ப்பு குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் ஆவார்கள். முதலாவதாக எடுத்துக்கொண்டோமையானால் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கொண்டு வந்தது. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு பல வழிகளிலே ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற கொள்கை தோல்வி அடைந்த ஒன்று, தோற்று போன ஒன்று. அதற்கு உதாரணம் 1952. 1952 இந்தியாவினுடைய ஒன்றிய அரசுக்கும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்திலே தான் தேர்தல் நடந்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல் 1952 நடந்தது. ஆனால் அது தோல்வியடைந்த காரணத்தாலே தான் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு தேதிகளிலே பல்வேறு ஆண்டுகளிலே இன்றைக்கு தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கே வாக்களித்து ஆட்சிக்கு வருகின்றவர்கள் 5 ஆண்டு நாங்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என்று கேட்டுத்தான் வாக்கு கேட்பார்களே தவிர எங்களுக்கு எஞ்சியுள்ள காலம் 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் அதற்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை. எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த கொள்கை முதலாக 52 அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பது நம் கண்முன்னாலே இருக்கக்கூடிய வரலாறு. அந்த வரலாற்றை மறந்துவிட்டு மீண்டும் அந்த பழைய பல்லவியை பாடுவதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கின்றது. இன்னொன்று, இன்றைக்கு அவர்கள் சொல்லுகின்ற பிரச்சனை தொகுதி மறுவரை பிரச்சனை. கேட்கிறார்கள், நாங்கள் எங்கே சொன்னோம் தொகுதி மறுவரை செய்ய போகிறோம் என்று கேட்கின்றவர்களுக்கு நாங்கள் சொல்வது 1952ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. 7.1 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது. அதே போல 1962 மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. 72 மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டு
அன்றைக்கு 10,01,000 மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்கின்ற கணக்கு அன்றைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு 41 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதனுடைய விளைவு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நம்முடைய எண்ணிக்கை குறைந்தது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. எனவே ஒரு அரசாங்கம் தருகிற திட்டத்தை இந்திய நாட்டினுடைய நலனை கருத்திலே கொண்டு இந்தியா முன்னேற வேண்டும், இந்தியா பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும், அதற்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அவசியம் என்று அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தியதாலே நமக்கு கிடைத்த தண்டனை 2 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்தன. உடனே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையை கையிலே எடுத்து 1971ஆம் ஆண்டு சென்சஸ் அடிப்படையிலே 1976 அன்றைக்கு எமர்ஜென்சி காலத்திலே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேரத்திலே ஒன்றை சொன்னார்கள், ஒரு திட்டத்தை சொன்னார்கள். அரசியல் சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வாருங்கள். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தியதாலே பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் அவர்கள் தங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை இழக்க மாட்டார்கள் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை தாருங்கள் என்று கேட்டவுடன் அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அரசியல் சட்ட திருத்தம் 42 கொண்டு வந்து அதன் மூலமாக 25 ஆண்டு காலத்துக்கு இதே இடஒதுக்கீடு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தாலும் இதே 543 என்கின்ற எண்ணிக்கை, இதே தமிழ்நாட்டுக்கு 39 என்கின்ற எண்ணிக்கை தொடரும் என்கின்ற அரசியல் சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அது 25 ஆண்டுகளிலே முடிவுறுகிற பொழுது 2001 பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தலைவர் கலைஞருடைய வேண்டுகோளை ஏற்று தொகுதி மறுவரை செய்யப்படும், மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும், ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையாமல் மறுவரை செய்யப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை ஏற்று குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக அமுல்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்கின்ற அந்த உன்னத நோக்கத்திலே இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு அன்றைக்கு கொண்டு வந்த அரசியல் சாசன சட்ட திருத்தம் 42 தொடர்ந்து நீடிக்கும் என்று அரசியல் சாசன சட்டம் 84 திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த 84வது திருத்தத்தின்படி 2026 டெட்லைன், 2026 ஒன்றிய அரசு ஏதாவது முடிவெடுத்தாக வேண்டும். எனவே முன்னரே விழித்து கொண்டால் தான் வருமுன் காப்போம் என்கின்ற திட்டத்தை தலைவர் கலைஞர் எதற்காக கொண்டு வந்தார்? நமக்கு நோய் வந்து விட்டால் அதை முன்னாலே கண்டுபிடித்து விட்டால் அதை தீர்த்து கொள்ள முடியும். வந்தபின் பார்ப்பது ஒன்று, வருமுன் காப்பது ஒன்று. வருமுன் காக்கின்ற நடவடிக்கையாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எந்தெந்த மாநிலங்கள் இந்த புதிய இடஒதுக்கீட்டு கொள்கை மக்கள் தொகை அடிப்படையிலே கொண்டு வந்தால், அந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ அந்த மாநிலங்களுடைய கட்சிகளை எல்லாம் அழைத்து, பாரதிய ஜனதாவும் வரமாட்டாங்க, மற்ற கட்சிகளை எல்லாம் அழைத்து நாம் நம்முடைய மாநிலத்தின் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும், டெல்லியிலே நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு போதுமான எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாக வேண்டும், அந்த எண்ணிக்கை குறைந்துவிடக்கூடாது. எனவே 2026 அடுத்து ஒரு 25 அல்லது 30 ஆண்டுகளுக்கு அரசியல் சாசன சட்டம் 42, 84 இவைகள் கொண்டு வந்த அதே திருத்தம் தொடர்ந்து நீடிக்க செய்து இதே 543 தொகுதிகள் இருக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கட்டும், தொகுதி மறுவரை செய்யப்படட்டும், ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடவோ குறைக்கவோ கூடாது என்கின்ற உத்தரவாதத்தை தாருங்கள் என்று கேட்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். நாம் நம்முடைய உரிமையை எதற்காக விட்டுக் கொடுக்க வேண்டும்? இந்திய அரசாங்கம் அறிவித்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக அமுல்படுத்தியதற்காக நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? நாம் இருவர் நமக்கு இருவர், அதே போல் நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் என்கின்ற அந்த அளவுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை நாம் அமுல்படுத்தினோமே, அதற்கு தண்டனை தர வேண்டுமா? பரிசு தர வேண்டுமே தவிர, பாராட்டு தர வேண்டுமே தவிர தண்டனை தரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து இன்றைக்கு 8 மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர்களையும்
இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துக்கு வரவழைத்து நாளைய தினம் அவர்கள் மூலமாக ஒரு கூட்டத்தை நடத்தி பொதுவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு நீங்கள் எந்த வகையிலும் குறைப்பு எங்களுடைய தொகுதிகளை குறைக்கக்கூடாது என்கின்ற உத்தரவாதத்துக்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட இருக்கிறது. உடனே அமித்ஷா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நாங்கள் தென் மாவட்டங்களிலே தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று. இதே அமித்ஷா வட மாவட்டங்களிலே, அதாவது எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படவில்லையோ அந்த மாநிலங்களிலே, மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களிலே நாங்கள் தொகுதிகளை கூட்ட மாட்டோம் என்று அறிவிக்க அவர் தயாரா? தென் மாநிலங்களுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒன்றிய உள்துறை அமைச்சர் எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படாமல் மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ, உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமேயானால் அங்கெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய இதே 80 தொகுதி 42 தொகுதி என்று இருக்குமா? அது கூட்டப்பட மாட்டாது, அதிகரிக்காது என்று உத்தரவாதம் தர தயாராக இருக்கிறாரா? ஏதோ பச்சை பிள்ளைகளை ஏமாற்றுவது போல நாங்கள் தென் மாநிலங்களுக்கு சீட்டை குறைக்க மாட்டோம், தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற நீங்கள் ஏன் வட மாநிலங்களுக்கு நாங்கள் அந்த இடங்களை குறைக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு, உங்களுக்கு கூட்ட மாட்டோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் அந்த தைரியம் இல்லை? எனவேதான் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் என்ன உங்களுக்கு ஆட்சேபம்? இந்த 543 இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நீடியுங்கள். நாங்கள் குடும்ப கட்டுப்பாடை அமுல்படுத்தியதாலே எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம், எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதிலிருந்து மீள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகள் விட்டுக் கொடுக்கப்பட கூடாது.